ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம டீ கடையில் வாங்கக்கூடிய கடலை மாவு போண்டா வீட்டிலே எப்படி பண்ணலாம்தாங்க பார்க்க போகிறோம். இந்த போண்டாவை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா மாவாக இருக்குங்க. உங்களுக்கு நான் இப்போது உடச்சி காட்டும்போது தெரியும், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா மாவாக இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ப்ளீஸ் எனக்காக. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு போண்டா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். போண்டா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த காம்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கூடைய குறைய சேர்த்துறாதீங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒன்லி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சீவி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் துருவிடக்கூடாது, சீவி தான் சேர்க்கணும். இப்போ இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா குக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மிளகாத்தூள் சேர்க்கும் போது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் வரும். அதுக்காக நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமும் இருக்காது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதுக்காக தான். இது கூடயே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோ. பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம், அதனால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹாட்டான ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த போண்டா சுடுறதுக்கு ஆல்ரெடி நான் கடையை சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அந்த சூடான எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ மெதுவாகவே கொஞ்சம் நல்லா கையை வச்சு அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அடை செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா போண்டா ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த போண்டாவோட சேஃப் வராது, பக்கோடா மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அடைக்கு சேர்க்குற மாதிரி நல்லா பக்குவமாக இருக்கணும். அந்த பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும், கெட்டியாக மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெய் சூடாக தான் இருக்குது. எண்ணெயில் நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். நீங்கள் போண்டா போடும்போது யோசிக்கலாம், என்னென்னா போண்டா சேஃபுக்கு இல்லையேன்னு. போடும்போது தான் இப்படி இருக்கும், ஆனால் நீங்கள் எண்ணெயில் அது வேக வேக பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக நல்லா உருண்டி வரும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மாவாக தாங்க இருக்கும், வெளியில் தாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். அப்படி இல்லைனா புதினா சட்னி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போண்டா 2 பக்கம் நல்லா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவையும் மறுபடியும் போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான், ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம டீ கடைக்குன்னு போனால் கண்டிப்பாக டீ கூட இந்த போண்டா வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். ஸோ நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு.